வணக்கம் நண்பர்களே. ஏதோ சிங்கம் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட குடுமையை வெட்டிட்டாங்க. ஓகே, மன்னிச்சு விடுவோம். இன்னைக்கு கதைக்குள்ள வருவோம். சிக்கமான பல்கிங்கில் இன்னைக்கு ஏதோ ஒரு நாள் கீழே போட்டுறோம் பார்த்துக்கோங்க. சரி, நம்ம நண்பர் ஒருத்தர் ஜெப்டோவில் இதை ஆர்டர் போட்டு விட்டு வாங்கி கொண்டாங்க. நம்மளும் இதை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வந்துட்டு ப்ரெட்டில் தடவி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல, ப்ராப்பரான பல்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு. அதான் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், பிள்ளையா சொல்லி போட்டுடலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் சாப்பிட்டு ஜிம்முக்குள்ளே போயிட்டு லைட்டாக படுத்தேன். நம்மளோட குடுமையை 2 தடவை வெட்டிட்டாங்க. நம்ம தலையில் கையை வச்சுட்டு யாரும் உயிரோட போனது சரித்திரமே இல்லை. ஆனால் இவங்களை உயிரோட விட்டோம். ஓகே, மன்னிச்சு விடுத்தானே நம்ம குணம். பார்த்தீங்களா குடுமையை வெட்டிட்டு எப்படி ஊதி கீழே போடுறாங்கன்னு. சரி, இன்னைக்கு ஒரு பேக் ஒர்க் அவுட். இந்த பேக் ஒர்க் அவுட் போட்டாலே நான் வீட்டில் போய் உட்காரவே முடியல. ஏன்னா நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, அதனால் பார்த்து போட வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அம்மா சமையல் தான். முட்டை, வெஜ்ஜீஸ், அப்புறம் சாம்பார். எப்படி பார்த்தீங்களா, வீட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு போயிட்டு லாகின் பண்ண உட்காந்துட்டேன். நான் தான் சொன்னேன்ல, பேக் ஒர்க் அவுட் போட்டாலே இந்த பேக் பெயின் ஆட்டோமேட்டிக்காக வந்துருவோன்னு. ஓகே, ஒரு காஃபியை போட்டு அப்படியே லாகின் பண்ண ஆரம்பிச்சாச்சு.